பாபா அவர்கள் தங்க இடம் இல்லாம ஒரு இடத்துல இருந்தாரு. அந்த தகவலை நான் லெஜண்ட் அவர்களிடம் சொன்ன உடனே அவருக்கு தேவையான எல்லா உதவிகளும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி லெஜண்ட் அவர்கள் சொன்னாங்க. உடனே சுதாகரிடம் 2 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து பாபா லட்சுமணனுக்கு கொடுங்க. அது மட்டும் இல்ல, அவரு ஒரு வீட்டுக்கு போன அந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள், சமைக்கிற பொருட்கள் எல்லாமே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது அது கொடுத்து முடிச்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆயிப்போச்சு. லெஜண்ட் அவர்கள் சோசியல் மீடியால அவ்வளவா அவர் ஆக்டிவா இல்ல. ஆனால் அதை அவர் ஞாபகம் வச்சிருந்து அவர் வீடு மாறி போயிட்டாரா, அவருக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனே அவருக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி நேத்து சொன்னாரு. இன்னைக்கு அதை செயல்படுத்தி காட்டிட்டாரு. எனக்கே ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்குங்க. நான் நேசிக்கின்ற ஒரு தலைவன் லெஜண்ட் அவர்கள் இவ்வளவு ஒரு நல்ல குணம் உள்ளவரா? இப்பவும் சொல்ற, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்கள் நீடூடி வாழணும். ஐயா, வாழ்த்த வயதில்லை, வணங்குகிறேன். நிறைய பேரு சொல்லிட்டு அதை செய்யாம போயிடுவாங்க. ஆனால் நீங்க சொன்னதையும் செஞ்சிருக்கீங்க, சொல்லாததையும் செஞ்சிருக்கீங்க.